வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் காதல். இந்த ஒற்றை சொல் ஆயிரக்கணக்கான கவிதைகளுக்கும் காவியங்களுக்கும் வலிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அந்த காதலின் உச்சகட்ட வெளிப்பாடாக கருதப்படும் முத்தம் என்பது வெறும் 2 உதடுகளின் சங்கமம் அல்ல, அது 2 ஆன்மாக்களின் உரையாடல். சரி, ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த முத்தம் வெறும் அன்பை மட்டும் பரிமாறாமல் எதிர்காலத்தையே உங்களுக்கு படம் போட்டு காட்டினால் எப்படி இருக்கும்? ஒரு ஜோடியின் முத்தத்தை பார்க்கும் நொடியில் அவர்களின் காதல் ஜெயிக்குமா தோற்குமா, அவர்களின் ஆயுள் முடியுமா என்பது வரை உங்களுக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு மாதிரி சிலிர்ப்பா, ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்குல்ல? இந்த ஒரு அசாத்தியமான அட்டகாசமான ஐடியாவை மையமாக வைத்து நடிகர் கவின் நடிப்பில் பிரபல நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் தன் முதல் டைரக்டோரியல் பயணத்தை தொடங்கியிருக்கும் திரைப்படம்தான் கிஸ். டாடா என்ற மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு கவின் தேர்ந்தெடுத்திருக்கும் கதை ஒரு டான்ஸ் மாஸ்டர் தன் முதல் படத்திலேயே ஒரு சிக்கலான ஃபேண்டசி த்ரில்லரை கையில் எடுத்திருக்கும் தைரியம். இப்படிப்பட்ட 2 வித்தியாசமான ஆற்றல்கள் இணையும் போது அங்கே ஒரு மேஜிக் நிகழ்ந்ததா? காகிதத்தில் இருந்த அந்த ஆச்சரியம் திரையிலும் பிரதிபலித்ததா? அல்லது நல்ல ஐடியா மட்டும் ஒரு நல்ல சினிமா ஆகாது என்ற பாடத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறதா? வாங்க இந்த கிஸ் என்ற ஃபேண்டசி காதல் பயணத்துக்குள் ஆழமாக இறங்கி அதன் ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும், அதன் வெற்றியையும் தோல்வியையும் அக்குவேறு ஆணிவேராக ஒரு முழுமையான போஸ்ட் மாற்றம் செய்வோம். இந்த விமர்சனத்தை நாம் தொடங்குவதற்கு முன் நான் சொல்லப்போகும் கதையின் சுருக்கம் படத்தின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்காமல் அதன் ஆரம்ப புள்ளியை மட்டுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். சரி, படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா, கதையின் நாயகன் கவின் ஒரு திறமையான இசையமைப்பாளர். ஆனால் தன் பெற்றோரின் திருமண வாழ்வில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் காதல் பெண்கள் மேலெல்லாம் ஒருவித வெறுப்புடனும் விலகலுடனும் வாழ்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்செயலாக அவருக்கு ஒரு பழங்கால மர்மமான புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகம் கிடைத்த நொடியில் இருந்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. யார் முத்தமிட்டாலும் அவர்களின் எதிர்காலம் இவனுக்கு ஒரு விஷுவலாக தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த சக்தியால் குழம்பி தவிக்கும் போதுதான் நாயகி பிரீத்தி அஸ்ரானியை சந்திக்கிறார். ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தும் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே இரும்பை கண்ட காந்தம் போல ஈர்க்கப்படுகிறார். வெறுத்த காதல் இப்போது அவன் வாசலில் வந்து நிற்கிறது. காதலும் மலர்கிறது. ஆனால் பிரச்சனை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. அவர்களின் காதல் ஒரு முத்தத்தில் முடியும் அந்த நொடியில் நாயகிக்கு நிகழப்போகும் ஒரு கொடூரமான எதிர்காலத்தை அவன் காண்கிறான். அந்த புத்தகத்தின் பின்னால் இருக்கும் வரலாற்றும் மர்மம் என்ன? தன் காதலியை காப்பாற்ற இந்த அமானுஷ்ய சக்தியை அவன் எப்படி பயன்படுத்தினான்? விதி சக்தி வாய்ந்ததா அல்லது காதல் சக்தி வாய்ந்ததா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை ரோமான்ஸ், ஃபேண்டசி மற்றும் த்ரில்லர் கலந்து சொல்வதுதான் இந்த கிஸ் என்ற திரைப்படத்தின் மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, முதலாவது, ஒரு படத்தின் ஆணிவேரே அதன் கதை கருதான். அந்த விஷயத்தில் கிஸ் 100க்கு 100 மார்க் வாங்குகிறது. முத்தத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முடிச்சு போட்ட அந்த கற்பனைக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்பவே புதுமையான தைரியமான ஒரு முயற்சி. வழக்கமான காதல் ஆக்ஷன் மசாலாக்களிலிருந்து விலகி இப்படி ஒரு ஃபேண்டசி கான்செப்டை முதல் படத்திலேயே கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணனின் தைரியத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். இந்த ஒற்றை வரிதான் நம்மை படம் தொடங்குவதற்கு முன் இருக்கையின் நுனியில் அமர வைக்கிறது. இரண்டாவது, டாடா படத்திற்கு பிறகு கவின் ஒரு நடிகராக இன்னும் மெருகேறியிருக்கிறார். ஒரு குழப்பமான இளைஞனாக, காதலில் உருகும் காதலனாக, தன் காதலியை காப்பாற்ற போராடும் தவிப்பான மனிதனாக தன் நடிப்பிற்கு நியாயம் செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்திற்கு ஒரு பெரிய பலம். நாயகி பிரீத்தி அஸ்ரானி தன் அழகாலும் இயல்பான நடிப்பாலும் மனதை கொள்ளை கொண்டு விட்டார்கள். வழக்கமான லூசு பெண் ஹீரோயினாக இல்லாமல் ஒரு சுயாதீனமான பெண்ணாக வலம் வருகிறார். கவினுக்கும் அவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக அந்த காத்தாடி திருவிழா பாடல் காட்சி வண்ணமயமாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. அவர்களின் ஜோடி பொருத்தம் படத்தின் ரொமான்டிக் பகுதிகளுக்கு உயிர் கொடுக்கிறது. மூன்றாவது, ஒரு ஃபேண்டசி படத்திற்கு அதன் தொழில்நுட்ப நேர்த்திதான் முதுகெலும்பு. அந்த வகையில் இந்த படத்தின் ஒளிப்பதிவு ஹரிஷ் கண்ணன் ஒரு பெரிய பிளஸ். படத்திற்கு ஒரு ரிச் அண்ட் கலர்ஃபுல் டோனை கொடுத்திருக்கிறார். ஜென் மார்டினின் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம். பின்னணி இசை த்ரில்லர் காட்சிகளின் பதற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. படத்தொகுப்பு கதையை ஒரு நேர்கோட்டில் குழப்பமில்லாமல் நகர்த்தி செல்கிறது. பிடிவி கணேஷ் மற்றும் ஆர்ஜே விஜய் வரும் சில காட்சிகள் சில இடங்களில் சிரிக்க வைக்கின்றன. ஆக ஒரு அற்புதமான கதைக்கரு, அழகான முன்னணி ஜோடி மற்றும் நேர்த்தியான தொழில்நுட்பம் ஆகியவை இந்த கிஸ் திரைப்படத்தின் மறுக்க முடியாத பலங்கள். சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா, ஒரு அழகான மாளிகையின் அஸ்திவாரம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் அதன் மேல் கட்டப்படும் சுவர்கள் பலவீனமாக இருந்தால் அந்த மாளிகை சரிந்துவிடும். அந்த வகையில் அற்புதமான அஸ்திவாரத்தை கொண்ட கிஸ் திரைக்கதை என்ற சுவர்களில் பெரும் விரிசல்களை கொண்டிருக்கிறது. முதலாவது,
இதுதான் படத்தின் மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட். ஒரு தங்க சுரங்கம் போன்ற ஐடியாவை கையில் வைத்துக்கொண்டு அதை எப்படி வெட்டி எடுத்து வைரமாக மாற்ற வேண்டும் என்று தெரியாமல் இயக்குனர் தடுமாறி இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. படம் ஆரம்பத்திலிருந்தே மிக மெதுவாக நகர்கிறது. ஹீரோவுக்கு சக்தி கிடைப்பதும் அதை அவர் உணர்ந்து கொள்வதும் அதை வைத்து அவர் குழம்புவதும் என படத்தின் முதல் பகுதியின் பெரும் பகுதி எந்தவிதமான சுவாரஸ்யமும் இல்லாமல் கடந்து செல்கிறது. ஒரு ஃபேண்டசி த்ரில்லருக்கு தேவையான விறுவிறுப்பு சுத்தமாக மிஸ்ஸிங். இயக்கத்தில் தடுமாற்றம். அதாவது ஒரு நடன இயக்குனராக காட்சிகளை அழகாக வடிவமைப்பதில் வெற்றி பெற்ற சதீஷ் கிருஷ்ணன் ஒரு இயக்குனராக காட்சிகளுக்குள் உணர்வுகளை கொண்டு வருவதில் சறுக்கி இருக்கிறார். சுவாரஸ்யமான ஒரு ஐடியாவை சுவாரஸ்யமான காட்சிகளாக மாற்ற தெரியாதது முதல் படம் இயக்குனருக்கே உரிய அனுபவமின்மையை காட்டுகிறது. இரண்டாவது, படத்தின் ஆன்மாவே ஹீரோவுக்கு சக்திக்கு பின்னால் இருக்கும் அந்த ராஜகாலத்து கதைதான். ஒரு அரசர் காதலர்களை வெறுக்கிறான், ஒரு ஜோடியை தீயில் கொளுத்துகிறான், அவர்கள் சாபம் விடுகிறார்கள். இந்த சாபம்தான் புத்தகமாக மாறி ஹீரோவுக்கு சக்தியாக வருகிறது. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான உணர்வுபூர்வமான கதையை வெறும் அனிமேஷன் காட்சிகளாகவும் விஜய் சேதுபதியின் பின்னணி குரலிலும் சொல்லி முடித்தது ஒரு படைப்புக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். இதை ஒரு 10 நிமிடமாவது விஷுவலாக ஒரு பீரியட் ஃபிலிம் போல காட்டியிருந்தால் படத்தின் தரம் எங்கோ சென்றிருக்கும். அந்த வலி, அந்த சாபத்தின் சக்தி பார்வையாளனை நேரடியாக தாக்கியிருக்கும். ஆனால் படக்குழுவினர் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்து படத்தின் ஆழத்தையே சிதைத்து விட்டார்கள். மூன்றாவது, முதல் பகுதியே மெதுவாக சென்றாலும் இடைவேளைக்கு பிறகு படம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்த்தால் அங்கும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. யூகிக்க முடியாத காட்சிகள். அதாவது நாயகிக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் நாயகன் அவளை விட்டு விலகுவதும் அதன் பிறகு மீண்டும் சேர்வதும் என அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்மால் எளிதாக கணிக்க முடிகிறது. கதையில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ட்விஸ்டுகளோ திருப்பங்களோ இல்லாதது ஒரு பெரிய குறை. மற்றது, செயற்கையான கிளைமேக்ஸ். படத்தின் உச்சகட்டமான அந்த தீ விபத்து காட்சி அதன் மோசமான சிஜி வேலைப்பாடுகளால் எந்தவிதமான பதற்றத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரு கார்ட்டூன் காட்சியை பார்ப்பது போன்ற உணர்வை கொடுக்கிறது. ஒரு த்ரில்லரின் கிளைமேக்ஸ் கொடுக்க வேண்டிய தாக்கத்தை இது முற்றிலுமாக தவறவிடுகிறது. ஆக, தடுமாறும் திரைக்கதை, வீணடிக்கப்பட்ட வரலாற்று பகுதி மற்றும் வலுவற்ற கிளைமேக்ஸ் ஆகியவை இந்த பிரகாசமான ஐடியாவின் மேல் விழுந்த கரும்புள்ளிகளாக அமைந்துவிட்டன. இவ்வளவு நிறைகளையும் குறைகளையும் அலசிய பிறகு இந்த கிஸ் திரைப்படத்தை தியேட்டரில் சென்று பார்க்கலாமா வேண்டாமா? நீங்கள் எந்த மாதிரியான பார்வையாளர் என்பதை பொறுத்து இந்த முத்தத்தின் சுவை உங்களுக்கு மாறும். நீங்கள் ஒரு புதுமையான ஃபேண்டசி கான்செப்டை ஆதரிக்க வேண்டும் என்று நினைப்பவராக, லாஜிக் எல்லாம் பார்க்காமல் ஒரு அழகான காதல் கதையை சில நல்ல பாடல்களுடன் பார்க்க விரும்பினால், நீங்கள் நடிகர் கவினின் தீவிர ரசிகராக இருந்து அவருடைய நடிப்பை ரசிக்க விரும்பினால் ஒரு முறை இந்த கிஸ்ஸை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விறுவிறுப்பான இறுக்கமான திரைக்கதையுடன் கூடிய ஒரு ஃபேண்டசி த்ரில்லரை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், ஒரு நல்ல ஐடியா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தும் விதமும் முக்கியம் என்று நம்பினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த படம் நிச்சயம் ஒரு பெரிய ஏமாற்றத்தையே தரும். இது ஒரு குறையற்ற திரைப்படம் இல்லை, ஆனால் இது ஒரு தைரியமான முயற்சி. ஒரு நல்ல ஐடியா சரியான திரைக்கதை இல்லாமல் எப்படி வீணாகும் என்பதற்கு இது ஒரு பாடம். கவின் தன் அடுத்த படத்தில் கியரை மாற்றி ஒரு வலுவான திரைக்கதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். நம்ம சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 2.25 ஸ்டார். புதுமையான மற்றும் தைரியமான கதைக்கருதிற்காக 1 ஸ்டார். கவின் அண்ட் பிரீத்தியின் நடிப்பு மற்றும் கெமிஸ்ட்ரிக்காக 0.75 ஸ்டார். ஒளிப்பதிவு மற்றும் பாடல்களுக்காக 0.5 ஸ்டார். மொத்தம் 2.25 ஸ்டார். சரி மக்களே, இது கிஸ் திரைப்படம் குறித்த என்னுடைய விரிவான ஆழமான பார்வை. ஒரு திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு கனவு. நான் சொன்ன விஷயங்களுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா அல்லது உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறதா? அந்த ராஜகாலத்து ஃப்ளாஷ்பேக்கை விஷுவலாக காட்டியிருந்தால் படத்தின் தலைவிதியே மாறியிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தயங்காமல் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய உழைப்பை பாராட்ட நினைத்தால் தயவு செய்து ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.